So, hey, hello guys, welcome to the Lens Squad. This is Nikhil. ஸோ லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் எல்லாம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்திருந்தீங்க. அந்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோலேருந்து நாங்கள் எல்லா கண்டென்ட்டும் தமிழில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் புதிய வகையில் கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. திஸ் இஸ் Lens Squad. லாஸ்ட் வீடியோவில் நம்ம NSE BSE அப்படிங்கிற ரெண்டு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் இங்கே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு மிகப்பெரிய விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டிங் நடக்கிற பற்றி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறது பேர் தான் இன்வெஸ்டிங். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு லேண்ட் வாங்குறீங்க. அந்த லேண்டில் ஒரு 1 or 2 years கழிச்சு இப்போ ஏர்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேண்டோட வேல்யூ ஏறும் இல்லையா? காரணம் அந்த லேண்டுக்கான டிமாண்ட். அந்த மாதிரி தான் ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கம்பெனி எவ்வளோ க்ரோத் ஆகுதோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்டாக்ஸும் க்ரோத் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1980s மகாராஷ்டிரத்தில் முகமது அன்வர் அப்படிங்கிற ஒரு விவசாயியோட மகன், ஒரு ஃபார்மரோட மகன், அவர் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் விப்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றாரு. விப்ரோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இருக்க மாதிரி அது ஒரு பெரிய ஐடி கம்பெனி கிடையாது. அப்போ அது வெறும் ஒரு ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். அந்த கம்பெனியில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் கிட்ட இருந்து இவர் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கினார். அதாவது 100 shares worth of 100 rupees each share இப்படிங்கிற கணக்கில் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,700 crores. அதாவது அது காம்பவுண்டிங் மூலமா கிட்டத்தட்ட 2.6 shares க்ரோ ஆச்சு. அந்த க்ரோவான ஷேர்ஸோட வர்த் இப்போ 1,700 crores. கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் காரணம் அவரோட பொறுமை தான். அவர் நினைச்சிருந்தா எப்போ வேணாலும் அந்த ஷேர்ஸை வித்துருக்கலாம். ஆனால் அவர் பேஷன்ஸா வெயிட் பண்ணதுனால மட்டும்தான் இப்போ அந்த ஷேர்ஸோட வர்த் கிட்டத்தட்ட 1,700 crores. இதுல நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல பேஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடுத்து நம்ம ட்ரேடிங் என்னன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறது பேர் தான் ட்ரேடிங். ட்ரேடிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் இன்ட்ராடே ட்ரேடிங், செகண்ட் இஸ் ஸ்கேல்பிங், தேர்ட் இஸ் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னன்னு பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா ஒரு சிங்கிள் டேல பண்றதுக்கு பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். அதாவது மார்னிங் 9:50 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிற டைம் வந்து ஈவினிங் 3:30 மார்க்கெட் எண்ட் ஆகிற டைம்குள்ள நம்மளோட பொசிஷனோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பிளேஸ் பண்ணோம்னா அது பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். இன்ட்ராடே ட்ரேடிங்ல மட்டும் தான் லெவரேஜ் இஸ் அவைலபிள். அதாவது இப்போ இருக்க லெவரேஜ் வெறும் 5 times தான். 2 years பிஃபோர் 27 times ஆஃப் லெவரேஜ் இருந்துச்சு. அதாவது செபி இப்போ டோன் டவுன் பண்ணி இப்போ 5 times மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த பொசிஷன்ஸை நீங்க கன்ஃபார்மா 3:30 எக்ஸிட் பண்ணி ஆகணும். இது கன்ஃபார்மா நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணவே முடியாது. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட புரோக்கரே இந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடுவாரு. இது பேர் தான் இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ ஸ்கேல்பிங் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது நம்மளோட பொசிஷனல் ட்ரேடோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வெறும் ஃபியூ மினிட்ஸ் மட்டுமே இருக்கிறது பேர் தான் ஸ்கேல்பிங். இது யார் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் ஹியூஜ் கேபிட்டல். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிரேக் அவுட்டை கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டு ஹியூஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸோட அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல என்ட்ரு ஆயிட்டு ஒரு 5 to 10 points மட்டும் கேப்சர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட லேக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வித்தின் மினிட்ஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்கேல்பிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ஆர் டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட பிரேக் அவுட்ல என்ட்ரு ஆயிட்டு அதோட ஹோல் மொமெண்டமையும் கேப்சர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிற பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது டேஸ், வீக்ஸ் ஆர் ஈவன் மந்த்ஸ் கூட எக்ஸிஸ்ட் ஆகலாம். இதுக்கு பேர் தான் ஸ்விங் ட்ரேடிங். ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். லாஸ்ட் இயர் கோவிட் கிராஷ்ல எல்லா மார்க்கெட்ஸும் கிராஷ் ஆனது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் பர்டிகுலரா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் நெகட்டிவ் டெரிட்டரிக்குள்ள என்ட்ராச்சு. அதாவது பாசிட்டிவ்ல இருந்து 0 தொட்டு மைனஸ்கே போயிருச்சு. இந்த சான்ஸை யூகேல இருக்க ஒரு 9 பசங்க, ஒரு சின்ன ட்ரேடிங் கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு 9 பசங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி கிட்டத்தட்ட $660 million சம்பாதிச்சாங்க. அதாவது இந்தியா மதிப்பில் 4,400 கோடி ரூபாய். கேட்கறதுக்கு ஷாக்காக இருக்குல்ல? பட் இதுதான் உண்மை. அந்த பசங்களோட ஏஜ் குரூப் என்னன்னு தெரியுங்களா? 21 to 23 தான். இதெல்லாம் நீங்கள் லக் நினச்சிடலாம், ஆனால் இது லக் கிடையவே கிடையாது. இது வந்து இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க். ரொம்ப நாளாக அவங்களோட ட்ரேடிங் பிளானை போட்டுட்டு ஒரு கரெக்டான சான்ஸ் கிடைச்சோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க.
இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் தேர். ஆனால் அதை கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சா மட்டும் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ நெவர் மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுருந்துருப்பீங்க. இதே மாதிரி நாங்கள் நிறைய எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்ஸோட வர போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அப் வித் திஸ் சேனல். திஸ் இஸ் த எலைட் ஸ்குவாட். பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி.